வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம மூங்கில் துறப்பட்டில் வடபொன்பருப்பிங்கிற இடத்துல நம்ம ஃபீல்ட்லேருந்து பேசிகிட்ருக்கோம். சுகர் கேன் உலகளப்பாடிங்கிற ஊரில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். வணக்கம் பச்சை பண்ணா. வணக்கம். இப்போ நம்ம பச்சை பண்ண மூலிமா தான் நம்ம இங்கே வந்து ஒரு கரும் ஃபீல்டுக்கு ஏழுமலைங்கிற வணக்கண்ணே. ஏழுமலை நமக்கு ஃபார்மருக்கு வந்து நம்ம பச்சை பண்ண மூலிமா கொடுத்துருக்கோம். எப்படி வந்து அந்த இடத்துல நம்ம ஃபீல்டு எடுத்தோம், இப்போ இதை பார்த்து இங்கே எவ்வளோ என்னென்ன டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம கௌதம் மேடமும் வந்திருக்காங்க ஃபீல்டுக்கு. அண்ணா வணக்கண்ணா, சொல்லுங்கள். இப்போ எப்படி ஃபாலோ பண்ணீங்க, என்னென்ன கொடுத்தீங்க? இல்லை நம்ம வந்து இதுதான் கிரானுல்ஸு. ஓகே. உரத்து கூட கலந்து அடி உரம் போட்டாங்க. கலந்து போட்டிருக்கு. சரி. இன்ட்ரெஸ்டா இது என்ரூட்ஸ். ஓகே, நம்ம என்ரூட்ஸ் பொருளில் வந்து கிரானுல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது வந்து உரத்து கூட கலந்து போட்டுக்கிறோம். ஓகே. இது ரிசல்ட்டு இது நல்லா நல்லா இருக்குது. காட்டுக்காரும் அது எடுத்துக்கிட்டாரு. ஓகே. இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ அந்த வளர்ந்த பயிர் கொடுத்தீங்க, இப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்போ பக்கத்துலேயும் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு கொடுத்த? ஒரு 7 நாள்லேயே எனக்கு வித்தியாசம். 7 நாளில் நம்ம கிரானுவல்ஸ் உரத்து கூட கொடுத்து நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்கிறாரு. ஏன்னா எப்பயுமே அவங்க நார்மலாக வந்துட்டு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபெர்டிலைசர் கூட நம்ம என்ரூட்ஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கரும்பு வயலுக்கும் ப்ளஸ் நம்மளுடைய என்ரூட்ஸ் இதுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய க்ரோத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இதையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் உண்மையிலேயே வந்து கிரேட் தான். இப்போ எப்படி சார், இப்போ இந்த ஏரியாவில் எல்லாமே ஒரு வரவேற்பு இருக்குல்ல? இதுக்கு கண்டிப்பாக இருக்குது, வரவேற்பு இருக்குது. ஓகே. இன்னும் நம்ம செய்யணும், நிறைய பேர் கண்டிப்பாக கொண்டு போகணும். இதை கண்டிப்பாக பார்ப்போம். கடவுள் துணை. இந்த பயிரெல்லாம் வராமல் இருந்தது சார் சைடில். ஓகே. கிளப்பு பயிரெல்லாம் வராமல் இருந்தது. இந்த கிரானுல்ஸ் போட்ட உடனே 7 நாள் எனக்கு நல்ல ரிசல்ட் கிளச்சி வந்திருக்கு. ஓகே. பயிர் கழிச்சு வந்துருக்கு. ஓகே. நட்ட தாய் பயிர் மட்டும் தான் இருந்தது. ஓகே. போட்டதமாக பயிர் எல்லாம் வெளியே வந்தது. பயிரே இப்போ தான் நீங்கள் கிரானுல்ஸ் கொடுத்த பிறகு தான் கிளச்சி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. வெரி கிரேட் ஆக்சுவலாக. இல்லை, அந்த வித்தியாசத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நிச்சயமாக பார்க்கும்போது தெரியுது நம்ம சுகர் கேனுடைய க்ரோத் நம்மளால் வெறும் நம்ம கிரானுவல்ஸுக்கே இருந்ததுன்னா நம்ம இன்னும் வந்து ஸ்ப்ரே கொடுக்கல, இன்னும் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லாம் பண்ணாமே இருக்காங்க. இது பண்ணிட்டாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ பச்சை பண்ணா. கண்டிப்பாக அந்த இடத்துல என்ரூட்லேருந்து அங்கே கண்டிப்பாக கௌதம் மேடம் சப்போர்ட், கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பல விவசாயிகளும் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து இப்போ ஏழுமலை சாரும் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளவரை கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக நல்லா இதில் கொண்டு போக முடியும். ஜெய் என்ரூட்ஸ். தேங்க்